பள்ளியில் பணிபுரியும் பணியாளர்களின் எண்ணிக்கை 14. இது என்னுடைய பாடகால அட்டவணை. நான் ஆண்டு 2 உண்மையின் வகுப்பில் தமிழ் மொழி பாடம் கற்கின்றேன். அவ்வகுப்பில் 26 மாணவர்கள் பயிர்கிறார்கள். ஒரு வாரத்தில் எனக்கு மொத்தம் 8 பாட நேரம் உண்டு. அதாவது 4 மணி நேரம் நான் தமிழ் மொழி பாடத்தை 2ஆம் ஆண்டுக்கு கற்கின்றேன். முதலில் பள்ளியில் பயன்படுத்திய ஆசிரியர் கல்வி வளாகத்தை பெற்ற அறிவுறுத்தல். அதாவது இந்த 4 ஆண்டுகளாக இந்த பண்பு பயன் ஆசிரியர் கல்வி வளாகத்தில் நான் பெற்ற அறிவு பயிற்சியின் பொழுது எனக்கு எந்த அறிவு கொடுத்தது, எந்தெந்த வகையில் எனக்கு துணை புரிந்தது என்பதை பார்ப்போம். இது நான் 5 விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். அதாவது முதலில் மனமதில் கற்றல் அமலாக்கம். இங்கு நான் மனமதில் கற்றலை முறையாக கற்றுக்கொண்டு அங்கு பயிற்சியின் போது என்னுடைய வகுப்பில் பாட நேரத்தின் போது அதை நான் அமலாக்கம் செய்கிறேன். தொடர்ந்து வகுப்பு கட்டுப்பாடு. இங்கு நான் எப்படிப்பட்ட மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட விதிமுறைகள் இருந்தால் அவர்கள் கட்டுப்படி இருப்பார்கள், வகுப்பை எப்படி கையாளுவது, அம்மாதிரியான விடயங்களை இங்கு நான் கற்றுக்கொண்டு அதை அங்கு நான் பாட நேரத்தின் போது மிக சிறப்பாக அமலாக்கம் செய்ய முடிந்ததென்றால் தொடர்ந்து இலக்கண இலக்கிய அறிவு. இந்த 4 ஆண்டு காலமாக இந்த பள்ளி வளாகத்தில் நான் கற்றுக்கொண்ட இலக்கண இலக்கிய அறிவை அங்கு பாட நேரத்தின் போது ஆங்காங்கே நான் மாணவர்களுக்கு கற்பிக்க முடிந்தது. 4வது விடை பயணிக்க பயிற்சி துறைக்குள் பயன்பாடு. எம்மாதிரியான கற்றல் தரங்களுக்கு எம்மாதிரியான பயிற்சி துறைக்குள் செய்வது சிறப்பு என்பதற்கு கற்றுக்கொண்டு என்னால் அதை அங்கு அமலாக்கம் செய்ய முடிந்தது. இறுதியாக பாட நாள் குறிப்பு செய்யும் முறை. இந்த பாட நாள் குறிப்பு செய்யும் முறையை நான் மிக தெளிவாக கற்றுக்கொண்டதால் தான் அங்கு பயிற்சியின் போது தினம் என்னால் ஒரு சிறந்த பாட நாள் குறிப்பை செய்ய முடிந்தது. மனமதில் கற்றல் அமலாக்கம் என்று பார்க்க போனால் இங்கு நான் கற்றுக்கொண்ட மனமதில் கற்றலை அங்கு பாட நேரத்தின் போது ஆடல் உத்தி, பாடல் உத்தி, நாடக உத்தி, போலச் செய்தல் உத்தி, விளையாட்டு உத்தி ஆகியவையாக மாற்றி நான் கற்பித்தலின் போது அதை அமலாக்கம் செய்தேன். ஒவ்வொரு கற்றல் தரத்திலுமே மனமதில் கற்றல் இருப்பதை நான் உறுதி செய்து கொள்வேன். அது ஒரு பாடலாகவோ கவிதையாகவோ நாடக முறையாகவோ இருக்கும். என்னுடைய ஒவ்வொரு கற்றல் கற்பித்தலின் போதும் ஒரு மனமதில் நடவடிக்கை இருப்பதை நான் உறுதி செய்து கொள்வேன். தொடர்ந்து வகுப்பு கட்டுப்பாடு. வகுப்பு கட்டுப்பாடு என்று பார்ப்போமானால் நல்ல குரல் வளம், அதாவது தெளிவான முழக்கமான குரல் வளம், மாணவர்களின் கவனத்தில் ஈர்க்கும் வகையிலான குரல் வளம் கொண்டிருக்க வேண்டும் என திருவள்ளுவர் வலியுறுத்தியிருக்கிறார். அதை நான் அங்கு கடைபிடித்து வருகிறேன். தெளிவான கட்டளை. 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு புரியும்படியான மிக எளிமையான சொற்களை கொண்ட தெளிவான கட்டளைகளை நான் பிறப்பித்தேன். அடுத்து எளிமையான வார்த்தை பயன்பாடு. ஒவ்வொரு நடவடிக்கையின் கட்டளை கொடுக்கும் போதும் சரி, மாணவர்களிடம் தொடர்பு கொள்ளும் போதும் சரி, எளிமையான வார்த்தைகள், அவர்களுக்கு புரியும்படியான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த என்னுடைய கற்பித்தல் நடவடிக்கையை நான் அங்கு மேற்கொண்டு வருகிறேன். இதற்கு அடித்தளமாக விளங்குவது இந்த ஆசிரியர் கல்வி வளாகத்தில் இந்த 4 ஆண்டுகளில் நான் கற்றுக்கொள்கிறேன். அடுத்த இலக்கண இலக்கிய அறிவு என்று பார்த்தோமானால் இங்கே இந்த 4 ஆண்டுகளில் நாங்கள் பல செய்யுள் மொழியங்கள், பல இலக்கண விதிகளை கற்றுக்கொள்கிறோம். அந்த இலக்கண இலக்கிய விதிகளை நான் கற்பித்தலின் போது ஆங்காங்கே பயன்படுத்துகிறேன். மாணவர்களுக்கு சரியான இலக்கண விதிகளை கொண்டு சேர்க்கிறேன். சில நேரங்களில் என்னதான் இலக்கண இலக்கியங்களை நாங்கள் கற்பிக்காவிட்டாலும் என்னுடைய கேட்டல் பேச்சு வாசிப்பு பாடத்தின் பொழுது இலக்கியங்களை ஆங்காங்கே நான் மேற்கோளாக காட்டுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறேன். அடுத்து விடை பயணிக்க பயிற்சி துறைக்குள் பயன்பாடு. அதாவது கொடுக்கப்பட்டிருக்கும் அனைத்து மூலங்களையும் பெற்று ஒரு விடை பயணிக்க பயிற்சி துறைக்குள் எப்படி செய்வது என்று நீங்கள் கல்வி வளாகத்தில் எனக்கு கற்பித்தார்கள். அந்த முறைகளை நான் வகுப்பில் பாட நேரத்தின் போது சிறப்பாக அமலாக்கம் செய்தேன். வெறும் பொருள்களை மட்டுமே பயன்படுத்தி நான் செய்யாமல் வெண்பலகையையும் என்னுடைய பயிற்சி துறைக்குள்ளாக நான் தெரிவித்தேன். காரணம், வெண்பலகையிடம் வகுப்பின் முன் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள். ஆகவே அதை நாம் பயன்படுத்தும் பொழுது மாணவர்களின் முழு கவனமும் அந்த வெண்பலகையின் மட்டுமே இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாகும். அதோடு மட்டுமல்லாமல் நான் மறுபயனீடு என்பதையும் மாணவர்களுக்கு வலியுறுத்திக் கொள்கிறேன். என்னுடைய பயிற்சி துறை பொருட்கள் பெரும்பாலும் மறுபயனீடு செய்யப்பட்ட காகிதங்களால்
பல்லை இணைத்து சொற்களை உருவாக்கலாம், எழுத்துக்களை இணைத்து சொற்களை உருவாக்கலாம், இனவெழுத்துக்களை இணைக்கலாம். இதுதான் அந்த இருதய வடிவத்தை விட மற்ற பொம்மை வடிவங்களை நாம் மாற்றி அமைத்து பயன்படுத்துவோம். இந்த ஒரு புத்தகத்தில் பல்வேறு கற்றல் தரங்களை பயன்படுத்துவதால் இதை நான் ஒரு பல்வகை பயன் கொண்ட புத்தகம் என கூறுகிறேன். அடுத்து பள்ளியில் பயிற்சியின் போது பெற்ற எதிர்வினையும் கருத்துரையும். அதாவது எதிர்வினை என்று பார்ப்போமானால் என்னுடைய வழிகாட்டி ஆசிரியர் இருந்தும் சரி, என்னை பார்த்து வந்த விரிவுரைஞர் அவர்களின் கருத்தும் சரி, சில கருத்துக்களை என்னிடம் முன்வைத்துள்ளனர். முதலில் வகுப்பு கட்டுப்பாடு சற்று குறைவாக இருந்தது. மாணவர்களின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாலும் சில நடவடிக்கைகளுக்கு மாணவர்கள் எழுந்து வந்து அமர வேண்டும் என்பதாலும் வகுப்பில் சற்று வகுப்பு கட்டுப்பாடு குறைவாகத்தான் இருந்தது. அந்த ஒரு கட்டுப்பாட்டை நான் சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு முறையை அடுத்து மாணவர்களின் தரத்திற்கு ஏற்றவாறு என்னை கற்பிக்கவில்லை என்று ஒரு எதிர்வினை கருத்து வந்தது. அதாவது 2ஆம் ஆண்டு மாணவர்களிடம் உரையாடும் பொழுது, பேசும் பொழுது, கட்டளை எடுக்கும் பொழுது சற்று இறங்கி குழந்தைத்தனமாக சற்று இறங்கி நம்முடைய கட்டளையை பிறப்பிக்க வேண்டும் என்று விரிவுரையில் தெரிவிக்கப்பட்டிருந்தார். நான் பிறப்பிக்கும் பெரும்பாலான கட்டளைகள் 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஏற்றாற் போல இருந்ததாகவும் அந்த கட்டளை நிறைவேற்றி மாணவர்களால் சரியாக பின்பற்ற முடியவில்லை எனவும் எனக்கு கருத்து இருக்கிறது. அடுத்து திட்டமிடுவதை நேரடியாக செய்யவில்லை. அதாவது நான் பாட நாட்களுக்கு உள்ளது போல குறிப்பிட்ட நேரத்தில் பாடத்தை முடிக்க முடியவில்லை எனவும் கருத்து இருக்கிறது. கருத்துரை அதாவது நிறைவு பார்க்கும் பொழுது மாணவர்களை கவரும் வகையிலான கற்றல் நடவடிக்கைகள் இருந்தன என்று ஒரு நிறைவு. அடுத்து மாணவர்களின் புரிதலை உறுதி செய்யும் வண்ணம் அதிகமான கேள்வி பதிலாக்கம் இருக்கிறது. என்னுடைய ஒவ்வொரு கற்றல் பாட எடுக்கும் போது அதிகமான கேள்விகளை நான் மாணவர்களிடம் முன்வைத்துக் கொண்டே இருக்கிறேன். அப்பொழுதுதான் மாணவர்களை புரிந்துள்ளதை என்னால் மதிப்பீடு செய்ய முடியும். அடுத்து கற்றல் நோக்கத்தை அடிப்படையான நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையுமே கற்றல் நோக்கத்தை அடைவதற்கு துணை புரியும் நடவடிக்கையாக இருந்தது என்று ஆசிரியர்களிடமிருந்து விரிவுரைகளிடமிருந்து கருத்துரைகள் வந்தன. வாழ்த்துக்கள். ஒரு கேள்விகள் நான் கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவதாக மாணவர்களுக்கு நீங்கள் கூறியது போல மாணவர்களுக்கு மின்னியல் நடவடிக்கை அவர்களுடைய விருப்பு வெறுப்பு கவனித்துத்தான் மாணவர்களுக்கான நடவடிக்கையை தேர்வு செய்ய. விருப்பு வெறுப்பு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய விருப்பம் மின்னியல் நடவடிக்கைகள் தான் இருந்தது. உங்கள் வகுப்பறையில் அனைத்து மாணவர்களுக்கும் மின்னியல் நடவடிக்கை செய்வதற்கான அந்த வசதிகள் இருந்தது. வசதிகள் என்று பார்க்கும் பொழுது பாதி மாணவர்களிடம் மட்டுமே வசதி இருந்தது. ஆகவே அதனால என்னுடைய வகுப்புகளில் நான் மின்னியல் நடவடிக்கையும் செய்வேன். அதே நேரத்தில் கையில் இருக்கும் பொருட்களை வச்சு நடவடிக்கை செய்வேன். அப்படி அனைத்து மாணவர்கள் மின்னியல் நடவடிக்கை வேண்டும் என்றால் நான் ஒரேடியாக வகுப்பு முறையாக ஒரே ஒரு நிலையில் ஒரு மாணவராக முன்வந்து மின்னியல் நடவடிக்கை செய்யும்படியாக மாற்றினார். நீங்கள் நடத்திய மின்னியல் நடவடிக்கை ஒரு 2 சான்றாக கொடுக்க முடியுமா? எடுத்துக்காட்டாக செயலி அதில் பல நடவடிக்கைகள் இருக்கும். அதில் மாணவர்களுக்கு மிகவும் பிடித்தது அந்த சொற்களை அடுக்கி எழுத்துக்களை அடுக்கி சொற்கள் உருவாக்க முடியாது. அதன் மட்டுமல்லாமல் அந்த சுழற்சக்கரம் மாணவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நான் சுழற்சக்கரத்தை கொண்டு வாசிக்கும் மாணவர்களுக்கு ஆர்வமாக முன்வந்து பேசுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பரமபதம் மின்னியலின் பரமபதம் அம்மாதிரியான விளையாட்டுகளை ஒருவருக்கு ஒருவராக அடித்து மடிக்கட்டி வைத்து தேர்தலுக்கு வெளியேற்ற. உங்கள் வகுப்பில் 26 மாணவர்கள் 26 மாணவர்களையும் அழைத்து அவ்வாறு செய்யும்போது குறிப்பிட்டபடி நேரம் நிறுவனத்துக்கு சரியாக அமைந்தார். 26 மாணவர்களையும் செய்ய வைக்க முடியாது. குறிப்பிட்ட ஒரு 10 பேர், முதல் நடவடிக்கைக்கு ஒரு 10 பேர், நடவடிக்கை 2க்கு ஒரு 10 பேர் என்று நான் தெரிந்து கொள்கிறேன். அடுத்ததாக மாணவர்கள் பல்வேறு சூழல்கள். ஒரு மாணவர் வாசிக்கும் போது இன்னொரு மாணவர் அழுது கொண்டிருப்பார், கண்ணீர் கொண்டிருப்பார். இந்த மாதிரியான சூழல் வகுப்பறையில் நிகழ என்ன காரணம்? என்னுடைய வகுப்பில் 2 மாணவர்கள் கொஞ்சம் சிக்கலை எதிர்கொண்டிருக்கும் மாணவர்கள். அவர்கள்
வேண்டும். முழுமையாக ஈடுபாடு கிடைக்கவில்லை. சில மாணவர்கள் மட்டுமே அம்மாதிரியான தொடர் நடவடிக்கைகளை செய்து கொண்டு வருகிறார். இறுதியாக இந்த புத்தாக்கம் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த புத்தாக்கம் என்பது எந்த நடவடிக்கை இல்லை எந்த சிக்கலுக்காக நீங்கள் உருவாக்குவீங்க? மாணவர்கள் சொற்களை இணைத்து சொற்றொடர் உருவாக்குதல் அல்லது கேள்விகளுக்கு ஏற்ற பதிலை. இந்த புத்தாக்கத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான நோக்கம் என்ன? காகித வடிவில் பயிற்சி தாள் வடிவில் கொடுக்கும் பொழுது மாணவர்களுக்கு மிகவும் குறைவாகவே இருக்கிறது. 10 கேள்வி கொடுத்தால் அதில் 2-3 மட்டுமே மாணவர்கள் செய்தார்கள் ஈடுபாடோடு. அவர்களுக்கு விடை தெரிகிறது, ஆனால் ஈடுபாடு அப்படி என்றால் இந்த புத்தாக்கம் என்பது கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைக்காக உருவாக்கப்பட்டது. ஆமாம். நாம் எதிர்பார்க்கின்ற புத்தாக்கம் என்பது நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய சிக்கல், நீங்கள் குறிப்பிட்டு உங்களுடைய சிந்தனை முயற்சியில் பாட நோக்கம் நடைபெறவில்லை, முழுமையாக நிறைவேறவில்லை என்று எழுதும். அப்படி நீங்கள் எழுதும்போது அதை தான் ஒரு குறிப்பிட்ட இந்த வார்த்தைக்கான சிக்கலாக இருந்து ஒரு சிக்கலை நீங்கள் அடையாளம், அந்த சிக்கலை களைவதற்கு நீங்கள் எந்த மாதிரியான புத்தாக்கத்தை உருவாக்குவீங்க? சிக்கலை களையும் இது கற்றல். நாம் எதிர்பார்க்கின்ற புத்தாக்கம் உங்களுடைய குறிப்பேட்டில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறது சிக்கல் இவ்வாறு இவ்வாறான சிக்கல். இந்த சிக்கலை களைவதற்கு நான் ஒரு புத்தாக்கத்தை உருவாக்கியிருக்கேன். இந்த புத்தாக்கத்தை உருவாக்கியதை இன்னும் அமல்படுத்தணும். இனி அமல்படுத்தால் இதற்கான விளைவுகள் இப்படி இருக்கலாம், இப்படி இருந்தது, இப்படி இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த முறை 10 மாணவர்கள் இதில் நல்ல பலன் அளிச்சிருக்கு, இந்த வெற்றி கொடுத்துருக்கு இந்த புத்தாக்கம். இது இன்னும் மென்மேலும் இந்த புத்தாக்கத்தை நான் இன்னும் அதை மேம்படுத்தினால் இன்னும் 17 மாணவர்கள் இந்த புத்தாக்கத்தை பற்றி இந்த சிக்கலை களைய அது ஏதுவாக இருக்கும். அதுபோல் நாம் உருவாக்குகின்ற புத்தாக்கம் கற்றல் கற்பித்தலுக்கு ஒரு பயன்பாட்டு கருவியாக இல்லாமல் நாம் எதிர்நோக்கும் சிக்கல்களுக்கு பயன்படும் கருவியாக இருக்கிறது. சரிங்களா? சரி, இந்த பயிற்சியை பயணியில் உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது? ஏறக்குறைய 10 வாரம். எத்தனை வாரம் கடந்து விட்டது? 5 வாரம் கடந்து விட்டது. இன்னும் 5 வாரம் கடக்க வேண்டும். உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் சற்று கடினமாக இருந்தது. எல்லா மாணவர்களையும் கற்றல் நோக்கத்தை அடைய வைப்பது சற்று சிரமமாகத்தான் இருக்கிறது. ஒரே நேரத்தில் பல்நிலை மாணவர்களை கவனிக்க நான் சற்று சிரமத்தை உணர்கிறேன். சில முதல்நிலை மாணவர்கள் மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கும் வேளையில் மற்ற மாணவர்கள் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது இவர்களை கவனித்தால் இவர்களுக்கு சலிப்பு தட்டும். அந்த மாதிரியான சிக்கல் நிறையவே இருக்கிறது. நான் சற்று அந்த சிக்கலை களைய சற்று சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்பொழுதுதான் இது முதல் பயிற்சி என்பதால் நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய கால அவகாசம் நிறைய உங்களுக்காக இருக்கிறது. வாழ்த்துக்கள், மென்மேலும் சிறப்பாக செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி.